12th max exercise 3 example 3.1 if alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0 construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் 17x square plus 43x minus 73 equal to 0 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட்ஸ் ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ் ஓகேவா இப்போது இதுலேருந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா S1 is equal to என்னது மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி பை ஏன்னா என்னது ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் ஸோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் S1 is equal to மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற பொசிஷனில் 43 இருக்குது ஸோ மைனஸ் 43 பை ஏங்கிற பொசிஷனில் 17 இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு S2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி பை ஏ சிங்கிறது என்னது மைனஸ் 73 டிவைடட் பை ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது 17 இருக்குது ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் ஓகேவா இப்போ இது ஆல்ஃபா பீட்டாவோட ரூட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுவே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2வும் பீட்டா ப்ளஸ் 2வும் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2 ஆர் ரூட்ஸ் சம் எப்படி இருக்கும் பாருங்கள் சம் வந்து என்னது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணுறது ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2ன்னு இருக்கும் ஸோ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 2 இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கிது ஓகேவா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் S1ங்கிறது என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லையா இது வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது S2ங்கிறது என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதனுடைய வேல்யூ தான் இதெல்லாம் ஓகேவா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் நம்ம மைனஸ் 43 பை 17ன்னு போட்டுக்கலாம் ஏற்கனவே இங்கே இருக்கிற ப்ளஸ் 4 ஓகேவா இப்போ ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஸோ மைனஸ் 43 ப்ளஸ்ஸு 17 இன்ட்டு 4 வந்து 68 ஓகேவா டிவைடட் பை 17 இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 5 2 ஸோ 25 பை 17ன்னு கிடைக்கிது ஓகேவா இதுதான் நம்மளுடைய S1 நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இதே ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2க்குள்ளே S2வை கண்டுபிடிக்கணும் S2ங்கிறது என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட்னா என்னது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 அது ரெண்டுத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் ஓகேவா இப்போ என்ன செய்யணும் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மோடையும் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே இருக்கிற 2ஓட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா 2 2s are 4 ஓகேவா இப்போ இது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த 2ங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது ஸோ அந்த 2 காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு ஆகிடும் ஓகேவா இப்போ இதை நம்ம எதுக்காக இந்த மாதிரி 2 எல்லாம் வெளியில் எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூஸ்லாம் ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி தான் இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் ஓகே ஆல்ஃபா பீட்டாங்கிறதோட வேல்யூ என்னது மைனஸ் 73 பை 17 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது மைனஸ் 43 பை 17 ஓகேவா ப்ளஸ்ஸு இங்கே ஏற்கனவே இருக்கிற 4 இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் எல்சிஎம் எடுத்துக்கணும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகிடும் ஃபுல்லாக டோட்டலாக எல்லாத்துக்கும் 17 தான் எல்சிஎம் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும் மைனஸ் 73 இந்த ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ணிங்க அப்போ என்ன ஆகும் 6 8 86 ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் ஸோ 4ஓட 17 மல்டிப்ளை பண்ணும்போது ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் 68 ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ 73யும் 86ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 15 159லேருந்து 68 ஜஸ்ட் அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா 9 + 6 15 ஸோ 91 கிடைக்குது மைனஸ் டைம்ஸ் 91 ஓகேவா மைனஸ் 91 பை 17 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ S1ங்கிறது புதுசாக நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வச்சு கண்டுபிடிச்ச S1 இருக்குது S2 இருக்குது இதை வச்சு நம்ம அப்படியே ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் S1x ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0 அப்படியே ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு சாரி x2 போட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் S1ங்கிறது என்னது 25 பை 17 இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா 25 பை 17 எக்ஸு ப்ளஸ் S2ஓட வேல்யூ என்னது மைனஸ் 91 பை 17 ஸோ மைனஸோட கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ எல்லா இடத்துலையும் என்னது டினாமினேட்டரில் நம்மளுக்கு 17 இருக்குது அந்த 17 என்ன செய்யலாம் ஜஸ்ட்டு
நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா த்ரூ அவுட்டு நம்மளுக்கு அந்த 17 போயிடும். ஓகேவா? நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பை 17 இம்ப்ளைஸ் இது வந்து 17 எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் ரிட்டைன் ஆகும், மீதி இருக்கிற டேர்ம்ஸ் கீழே டினாமினேட்டர் வந்து என்ன ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு புது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 91 ஈக்குவல் டு 0. ஓகேவா?